எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக் மண்டே ஒரு ஹியூஜ் கேப் அப் ஆகி நிஃப்டி வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்திருந்தது. லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நம்ம கணிச்சிருந்த மாதிரி இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்டிங் அண்ட் இந்த கேப் ஃபில்லிங் இதுதான் வந்து டெக்னிக்கலாக நடந்திருக்கு. ஸோ இந்த வாரம் மார்க்கெட் வந்து தொடர்ச்சியாக அப்சைடு வந்து ரைஸ் ஆகுமா, எந்தெந்த செக்டாரில் இந்த வாரம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், நிஃப்டினுடைய லெவல்ஸு, அதே போல் கமாடிட்டி மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில், கோல்டுனுடைய மூமெண்ட்டு, இண்டிவிஜுவல் ஷேர்ஸு, நீங்கள் கேட்டிருந்த அந்த ஸ்டாக்ஸு, இதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வாரம் டெக்னிக்கலாக அலசி பார்க்கலாம். லெட்ஸ் வி சி. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்க்கும்போது ஓவரால் நம்ம வீக்லியில் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஹையர் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணும்போது இன்னுமே அக்யூரேட்டாக இருக்கும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பொசிஷனலாக ஆல்மோஸ்ட் சப்போர்ட் எடுத்திருக்கு. நம்ம எக்ஸாக்டாக இந்த லெவல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது வரைக்கும் டாப்ல இருந்து உச்சத்துல இருந்து தொடர்ந்து சரிஞ்ச மார்க்கெட்டு, கிட்டத்தட்ட 2 மாசமா சரிஞ்ச மார்க்கெட்டு கரெக்டாக 23,250 டச் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்சல் எடுக்குது. இந்த ரிவர்சல் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆயிருக்கு அப்படிங்கிறத எப்போ கன்ஃபார்ம் பண்ணோம்? இந்த சைடுவேஸ் மார்க்கெட் இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டாக இருந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா? இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டாக இருந்த மார்க்கெட்டு இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு. சரி, இப்போ இந்த பிரேக் அவுட்டை வந்து நம்ம வேலிட் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, இந்த பிரேக் அவுட் ஆனது ரீடெஸ்ட் எடுத்து அகைன் இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா, இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இது வந்து வேலிடுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஹியூஜ் கேப், இந்த கேப் வந்து ஃபில் ஆகி ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பொதுவாக இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது வந்து ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் ஆர் பேட்டர்ன் ஃபார்ம், இந்த மாதிரி வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகி அது பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அடுத்த ட்ரெண்டே தெரியும். இப்போ இதுக்கு பிலோவில் உடைச்சது அப்படின்னா மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும், இதுக்கு எபோவில் உடைச்சது அப்படின்னா மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அது பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு ட்ரெண்டே தெரியும். அதுலேயுமே பிரேக் அவுட் ஆகணும், ரீடெஸ்ட் ஆகணும், சஸ்டெயின் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் எடுக்க முடியாது. வேவ் அனாலிசிஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் எங்கே நடக்கும், நெக்ஸ்ட் இம்பல்ஸு, அடுத்த டார்கெட் வந்து எவ்வளோ தூரம் போகும், இதுக்கு வந்து க்ளோஸ் ஆகணும், சஸ்டெயின் ஆகணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும், டேட்டாஸ் பார்க்கணும், எஃப்ஐஐ பார்க்கணும், எந்த ஒரு இதுவுமே அவசியம் கிடையாது. ஒரு ரியல் சேலஞ்சு இன்ட்ராடேயில் தான். மார்க்கெட் ஓப்பன் ஆகி லைவில் போகும்போது தான் ஹைலி ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும். அப்போ நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்டா, வால்யூமா, இண்டிகேட்டரா, பேட்டர்ன்ஸா, வாட் எவர், எங்கே நெக்ஸ்ட்டு இன்னைக்கு இப்போது நிஃப்டி இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகும், எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் போகும். இது பப்ளிக் டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தது. MI1 வேவ் மெத்தட் படி மார்க்கெட் வந்து 5,895 வரைக்கும் ரைஸ் ஆகிடும். இன்கேஸ் இது கீழே ஃபால் ஆகும்போது எக்ஸாக்ட் என்ட்ரிங்கிறது 5,820, 815 இருக்கும். இதுதான் நான் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் க்ரூட் ஆயில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு. இந்த என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து டச் பண்ணிட்டு அகைன் டார்கெட் வந்து இங்கே இருப்பாங்க. எவ்வளோ தூரம்? 5,895. மார்க்கெட் ஹை எவ்வளோ போயிருக்கு? 5,907 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அந்த டார்கெட் ப்ரிடிக்ஷன், ஏன் வந்து இந்த டார்கெட் ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே ஃபால் ஆகணும், எக்ஸாக்டாக இவ்வளோ தூரம் போகும், இந்த வேவ் இம்பல்ஸ் வந்து இவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல கீழே போகுமா இல்லை மேலே உடைக்குமா அப்படிங்கிறத விட மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி அப்சைட் ரைஸ் ஆகும்போது மினிமம் 24,700ங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். ஃபர்தராக இந்த ட்ரெண்ட் வந்து வித்தின் ஒரு 1 or 2 மந்த்துக்குள்ள 25,250, 25,300 வரைக்குமே அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பொசிஷனல் ட்ரேடர்ஸ் எந்தெந்த செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஃபைன். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது,
இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2 மந்த்தாவே ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துட்டு இருக்கோம். பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பொசிஷனலா ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. நிஃப்டி பிரேக் அவுட் ஆகி நிஃப்டி ஃபால் ஆன மாதிரி பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகல. இன்கேஸ் இது கீழே ஃபால் ஆனா கூட மேக்ஸிமம் 49,500 வரைக்கும் ஃபால் ஆகும். அகெயின் மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகும். அதை தான் பார்த்தோம். இதுல முக்கியமா வந்து கவனிக்க வேண்டியது, நீங்க டேல வந்து லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தது. ட்ரெடிஷ்னல் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்ஸ் வந்து ஒரு பேசிக்ஸா ஒரு ஒரு ஃபவுண்டேஷனா எடுத்துக்கலாம். பட் இதை வச்சுட்டு நம்ம வந்து இன்ட்ராடேல எக்ஸாக்டா என்ட்ரி எக்ஸிட் எடுக்குது ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு ட்ரேடு வந்து கான்ஃபிடென்ட்டா போகுமா போகாதா அப்படிங்கிறது ப்ரைஸ் ஆக்ஷன்ல நம்மளால சொல்ல முடியாது. ஃபைன். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன், இந்த ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ல தான் இது வரைக்கும் ட்ரேட் ஆயிருந்தது. ஓகே, இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல பாருங்க, இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ்ல வந்து ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி வந்து என்னன்னா, இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுடைய டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கா. இப்போ இந்த டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகி அகைன் திரும்பவும் அப் சைடு பிரேக் அவுட் ஆகுது பாருங்க. இப்போ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ் அப்படியே பேட்டர்னே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடும். இப்போ சப்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சப்போஸ்னு இல்லை, இது வந்து டெஃபினட்டா அப் சைடு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் இந்த கேப் ஃபில் ஆனா கூட 51,200 இந்த லெவல் வந்தா கூட திரும்பவும் அப்சைடு பிரேக் அவுட் ஆகி இது என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிடும். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து சேஞ்ச் ஆகும்போது இந்த மாதிரி ஆகிடும். ஓகே, ஓவராலா இந்த மாதிரி ஒரு ரைசிங் வெட்ஜ் மாதிரி மாறிடும். ஸோ பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்மளால ஒரு கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியாது. அதை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அடுத்து எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 52,650ங்கிறது ஒரு குரூஷியல் லெவல். நீங்கள் சேஃப் ட்ரேடராக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டே கேண்டில் இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி அடுத்த ரேலி ஸ்டார்ட் ஆகும் போது டுவர்ட்ஸ் ஒரு நியூ ஹை 56,000 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஓகே, பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நீங்கள் ஃபினான்ஷியல் எடுத்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதே சைட்வேஸ் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்து பிரேக் அவுட் ஆகி ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் ஆகி அகைன் அது ஃபெயிலியர் ஆகிருப்பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரைவேட் பேங்க்ஸும் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷனில் தான் நடந்திருப்பாங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்கு, அது பிரேக் அவுட் ஆயிருக்கு, அகைன் இது வரைக்கும் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்தது, அகைன் இங்கேயும் அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் ஓவராலா இது வரைக்கும் கிளியர் அப் ட்ரெண்ட்ல இருந்து சப்போர்ட்ல தான் இருக்கு. ஓகே, பப்ளிக் செக்டார் பேங்க்ல சிட்டி யூனியன் பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா இந்த 2 ஸ்டாக்லையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து பாசிட்டிவ் அப்படின்னா ஐடி செக்டாரை வந்து சொல்லலாம். ஐடி செக்டாரும் இது வரைக்கும் லாஸ்ட் வீக் வந்து ஒரு கரெக்ஷன் வந்தால் கூட ஐடி செக்டாரை பொறுத்தளவுக்கு சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் இருக்குது பாருங்க. இது வரைக்கும் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்தது, ஐடி செக்டாரை பொறுத்தளவுக்கு கரெக்டாக சப்போர்ட்டில் இருக்கா. ஸோ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நிஃப்டி ரியாலிட்டி ஸ்டாக்ஸு, ஐடி செக்டார், பேங்கிங் செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இதில் இண்டிவிஜுவல் ஷேர்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது சில பிரேக் அவுட் ஆன வால்யூமில் பிரேக் அவுட் ஆன சில ஸ்டாக்ஸை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது சினர்ஜி இன்டர்நேஷ்னல் இது வரைக்கும் சைடுவேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, கிளியராக ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு அப் ட்ரெண்டு தான், கிளியர் அப் ட்ரெண்டில் அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்குடைய மூவ்மெண்ட் வந்து அப்சைடு திரும்பவும் அகைன் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சினர்ஜி இன்டர்நேஷ்னல். செகண்டாக நம்ம பார்க்குறது வந்து லாரஸ் லேப். இந்த ஸ்டாக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. கிளியரான அப்சைடு பிரேக் அவுட் நடந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துருந்தோம், இந்த ஸ்டாக் வந்து ப்ரீவியஸாக டபுள் டாப் ஃபார்மேஷனில் இங்கே பிரேக் அவுட் ஆயிருந்தது, தொடர்ச்சியாக வந்து இப்போ வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கா. ஸோ மண்டே ஆர் டியூஸ்டே இந்த ஸ்டாக்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க.
இதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது தேர்ட் ஸ்டாக் வந்து சாம்பல் ஃபெர்டிலைசர். ஸோ இதுவுமே வந்து சைடுவேஸ் அப் ட்ரெண்ட் வந்து இது வரைக்கும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்தது. இப்போ ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக மாறும். இன்கேஸ் இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஷேர் வந்து ஜூபிலன்ட் அக்ரோவேட். ஸோ இந்த ஸ்டாக்கும் சைடுவேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதுலையுமே நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறவங்க இந்த ஸ்டாக்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கேப் லீட் பாயிண்ட்ங்கிற இந்த ஸ்டாக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு சைடுவேஸ் மொமெண்டம் வந்து அப் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ டுவோர்ட்ஸ் 2300 2350 ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்டாக்கும் அப் சைடில் வந்து டபுள் டாப் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி ஃபார்மேஷனில் அப் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்டு நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் லைவ் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து டிசம்பர் 4th இருக்கும். அண்ட் ஆன்லைன் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் டிசம்பர் 4th இருக்கும். ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து டிசம்பர் 8th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ரைட் நோ ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் எம்ஐ வேவ் வந்து யூஸ் பண்ணுவோம். MI1 மெத்தடுடைய டார்கெட் வந்து ஆல்ரெடி ரீச் ஆயிருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஹியர் ஆஃப்டர் அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 6200 இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஹவர்லியில் செக் பண்ணும்போது இந்த ட்ரெண்டை வந்து வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி சைடுவேஸ் மார்க்கெட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போகும். ஸோ க்ரூடு வந்து இன்கேஸ் இந்த ஒரு பாட்டம் வந்து பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது 5780 வந்து பிரேக் அவுட் ஆகும்போது இன்னுமே ஷார்ப்பாக 5685 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் வந்து ஷார்ப்பாக வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் இதுக்கு எபோவில் சஸ்டெயின் ஆகலை. அண்டு பிஃபோராக ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் பிஃபோராக இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு, அகெயின் செல்லிங் ப்ரெஷர், அகெயின் கன்சால்டேஷன். இப்போ டவுன் சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக 100 பாயிண்ட் வரைக்கும் க்ரூட் ஆயிலில் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மண்டே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 5880 5790 உடைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் ஃபர்தராக கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு அண்டர் தி செல்லிங் ப்ரெஷர் தான். நெக்ஸ்ட்டு கோல்டுடைய அனாலிசிஸை வந்து பார்ப்போம். எம்சிஎக்ஸ் கோல்டை பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் தான் இருக்க போகுது. அப்சைடில் 76500 76600ங்கிறது வந்து ஒரு அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது வந்து 73500ங்கிறது பாட்டம் சப்போர்ட்டாக இருக்கும். இதை இன்னுமே நமக்கு வந்து குரூஷியலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா 75000க்கும் 76500க்கும் இதுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ஒரு நேரோ ரேஞ்சில் ட்ரேட் ஆக போகுது. அடுத்து வரக்கூடிய 1 or 2 வீக்ஸ்லையும் இந்த ரேஞ்ச் பவுண்ட் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கு ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. எப்போ 73500 உடைக்குதோ அப்போ இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கான அடுத்த டவுன்ஃபால் வந்து போகும். ஸோ அது வரைக்குமே மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுங்கள். கோல்டை பொறுத்தளவுக்கு ரைட்னோ கன்சால்டேஷனில் தான் இருக்குது. ஓகே, அடுத்த வார ட்ரேடுக்கு இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக புரிதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.